الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். புண்ணியங்கள் பூத்து குலுங்கும் ரமதானில் பகல் பொழுதினில் நோன்பு நோற்றவர்களாக இரா காலங்களில் பல்வேறு தொழுகைகளிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய 7வது தொடரை ஆரம்பிக்கவிருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த செவிமடுத்த உரையில் தொடரில் மனிதர்களுக்கு ஏற்படுகிற மன சிக்கல்கள் எதன் காரணமாக ஏற்படுகிறது என்பதை 2 வகைகளாக பிரித்து, ஒன்று அவனில் ஏற்படுகிற பாதிப்புகள், புறப்பகுதியிலிருந்து அவனை பாதிக்கிற விஷயங்கள் ஒரு பகுதியாகவும், இரண்டாவதாக தீய எண்ணங்களால் அது அவனுடைய குணமாக மாறி செயல்பாடுகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு மனச்சிக்கல்கள், மனக்குளறுபடிகள் தோன்றுகிறது என்பதை சொல்லி வந்தோம். அந்த அடிப்படையில் நேற்று நோய்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பொழுது அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகளை குறித்து பேசினோம். அதிலே நோயாளிகள் நடந்து கொள்ளும் விதம், அதுபோன்று அவர்களை கவனித்துக் கொள்கிறவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம், அடுத்து அந்த நோயாளிகள் சந்திக்கிற இடர்பாடுகள், அப்பொழுதெல்லாம் அந்த நேரங்களில் எல்லாம் எப்படி மீண்டு வருவது என்பது குறித்து பேசி வந்தோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி வரக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சில சமயங்களில் அந்த உறவினரால், நண்பர்களால் நோயாளிகளுக்கு கஷ்டங்கள் கூட ஏற்பட்டு விடலாம். அவருடைய மனம் புண்பட்டு போய் அவர்கள் பாதிப்படையலாம். ஆகவே நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்காக வரக்கூடியவர்கள் சில முறைகளை கையாண்டால் நோயாளி பாதிக்கப்படாது மனதளவிலே அவர் தைரியமாக இருப்பார். ஒன்றை நாம் நன்றாக விளங்கி வைத்திருக்கிறோம். யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ஒரு நோயாளியை போய் நாம எதுக்கு போய் நலம் விசாரிக்கிறோம்? அவரை ஆசுவாசப்படுத்தி, அவரை தேற்றி, அந்த பிரச்சனையிலிருந்து அவரை விடுவிக்கத்தானே, அதுதானே. அப்படி இருக்கும் பொழுது அவரை மென்மேலும் கஷ்டப்படுத்தலாமா? அவருக்கு பாதிப்புகளை உருவாக்கலாமா மனதளவிலே? ஆகவே இது முக்கியம். ஏனெனில் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தல் என்பது ஆகச்சிறந்த காரியம். நாம் எல்லாம் நன்கறிவோம்.
அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் சக முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று, 6 என்று, 7 என்று, 9 என்று பட்டியலிடுகிறார்கள். இந்த எல்லா வகைகளிலும் எத்தனை என்று பட்டியலிட்டிருக்கிறார்களோ அத்தனை வகைகளிலும் நோயாளியை நலம் விசாரித்தலையும் முக்கியமான பகுதியாக அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், புகாரியிலே வரக்கூடிய அழகான செய்தி, அத்இமுல் ஜாயிஅ, பசித்தோருக்கு உணவளியுங்கள், வஊதுல் மரீத், நீங்கள் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லுங்கள், வஃபுக்குல் ஆனி, கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவர்களுடைய துயரத்திலிருந்து அவர்களை விடுவியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்களேன், மன் ஆதா மரீதன் அவு ஸார அஹன் லஹு, ஒருவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறார் அல்லது நன்றாக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரை நலம் விசாரிக்க செல்கிறார் என்றால், வானத்திலிருந்து ஒரு மலக் அவரை அழைத்து அவரிடம் சுப செய்தி சொல்வாராம். அன்திபுத்த வதாப மம்ஷாக்க, நீ இவரை நோக்கி வந்திருக்கிறாய், அந்த பயணம் மிக இனிதான பயணம். வதப்பஊத மினல் ஜன்னத்தி மன்சிலன், சொர்க்கத்திலே உனக்கென்று ஒரு இடத்தை தயார் செய்து கொண்டு விட்டாய் என்று சொல்வாராம். அவ்வளவு சிறப்பிற்குரிய செயல். இப்படி நிறைய செய்திகள், நான் அவைகளையெல்லாம் இங்கு பட்டியலிட முடியாத சூழல். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், படியுங்கள். ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிப்பதினால் உருவாகும் நன்மைகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை அல்ல நாம் பேச வந்த தலைப்பு. மாறாக அப்படி நலம் விசாரிக்கும் பொழுது அவருக்கு எவ்விதமான மன கஷ்டத்தையும் உருவாக்கி விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்வதற்காக வேண்டி, இதனால் அவர் பாதிப்படைய கூடும் என்பதற்காக வேண்டி, மனதளவிலே அவர் சஞ்சலப்படுவார் என்பதற்காக வேண்டி அந்த பிரச்சனைகளை மட்டும் நான் பேசுகிறேன். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ நோயாளிகளை போய் நலம் விசாரித்திருக்கிறார்கள். அப்படி நலம் விசாரிக்கும் பொழுது அவர்களை ஆற்றுப்படுத்தும் விதமாக நல்வார்த்தைகளை கூறுவார்களே தவிர, அவர்களுடைய மனம் கஷ்டப்படும்படி எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு வார்த்தையையும் அவர்கள் சொல்லவே மாட்டார்கள், செய்யவே மாட்டார்கள். இது முக்கியம் சகோதரர்களே. என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், கூடிய விரைவில் நீங்கள் குணமாகி விடுவீர்கள் இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அல்லாஹ் நாடினால் நீங்கள் கூடிய விரைவில் குணமாகி விடுவீர்கள். பாருங்கள், இது போன்று இன்னொரு செய்தியையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பதிய வைக்கிறார்கள். இது முக்கியம். சிலர்களுக்கு அவர்களுடைய நோயின் காரணமாக, சில உபாதைகளின் காரணமாக அவர்களுடைய உடம்பிலே ஏதாவது குறைகள் தென்படலாம், அல்லது அவர்களுடைய உடம்பிலே ஏதேனும் இரத்த கசிவுகள், அதுபோன்று சலம் போன்ற சீழ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளியாகலாம். அதை அவர்கிட்ட சொல்லி, என்ன இப்படி இருக்கிய, அப்படி இருக்கீங்களே அப்படின்னு அவரை கஷ்டப்படுத்திடக்கூடாது. அவர் என்ன வேணும் நாவா பண்றாரு? இல்லை, அப்படி இல்லை. அவரே உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கிறார். அவரை மீறி நடக்கிற செயல்களுக்கு அவர் எப்படி பொறுப்பாவார்? இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. பாருங்கள், ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நோயாளிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களை நீங்கள் என்ன பண்ணாதீர்கள்,
அப்படி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காது. ஏனெனில் அது அவரை பாதிக்க கூடும், நிச்சயம் பாதிக்கும். எப்படி பார்க்கிறாரே, நம்ம காலை பார்க்கிறாரே, கையை பார்க்கிறாரே, நமக்கு விகாரமா இருக்குங்கிறதுனால பார்க்கிறாரே அப்படின்னு எண்ணம் வந்துருமா? அந்த எண்ணம் வரவிடாமல் அதை கண்டும் காணாது நம்ம என்ன பண்ணிடணும், தவிர்த்து கொண்டாக வேண்டும். அப்படியே இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை இல்லைங்க, எல்லாருக்கும் ஏற்படுறதாங்க. ஆறுதல் வார்த்தைகள், ஆற்றுப்படுத்துதல், அவரை அந்த மனோநிலையிலிருந்து அவரை மீட்டெடுத்தல், இது உயர்ந்த பண்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஏனெனில் சில சமயங்களில் ஏண்டா இவர் என்னை பார்க்க வந்தாருங்கிற மாதிரி நினைப்பதற்குரிய இடம் அங்கு உருவாகிவிடும். அதற்கு இடம் தரக்கூடாது. அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் ஒரு அழகிய சமுதாயம் இருக்க வேண்டும், உருவாக வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆகவே அருள் கூர்ந்து நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்பவர்கள் அது மகத்தான காரியம் என்று தெரிந்திருந்தால் என்ன செய்யுங்கள், அவருடைய மனம் நோகும்படியாக எந்த ஒரு செயலையும் சொல்லையும் செய்து விடாதீர்கள், சொல்லிவிடாதீர்கள். அவருடைய இடர்பாடுகளை பெரிதுபடுத்தி விடாதீர்கள். பாருங்கள், அல்லாஹுடைய ரசூல் பயணம் போகும் பொழுது ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருவார்கள். அந்த பிரார்த்தனையில ஒரு அழகிய கருத்தை சொல்வார்கள். அல்லாஹும்ம துவி அன்னா முஅதஹு அப்படின்னு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு அல்லாஹும்ம துவி அன்னா முஅதஹு அப்படின்னு அந்த துவாவை சொல்லி வரும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்வார்கள். வக்கத் ஆபாத்தில் மந்தர், பார்க்க கூடாத காட்சிகளில் பார்ப்பதிலிருந்து என்னை அல்லாஹ் பாதுகாத்தருவாயாக. அத பிரயாணத்துக்கு மட்டும் சொல்வதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நோயாளியிடமிருந்து காணப்படக்கூடிய இது போன்ற விஷயங்களையும் கண்டும் காணாது இருக்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நாம் மாற வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட யாருக்கும் அவர்கள் நோயாளியாக இருக்கும் போது கூட எந்த விதமான தொந்தரவுகளையும் அவர்களுக்கு செய்து விடாத மக்களாக நம்மை மாற்றுவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 7வது தொடருக்கான கேள்வி. ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதினால் கிடைக்கும் 2 நன்மைகள் என்ன? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைருஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கீழக்கரை. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். وليس سواك يمنعني هدايا.